ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை, அதை எதிர்த்து அந்த பொண்ணு வந்து இப்போ கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடியதான். இது சார்ந்து தான் வந்து இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ப்ரொட்டஸ்ட் வந்து பெர்மிஷன் இல்லாமல் பண்ணாங்கன்றதுக்காக அரெஸ்ட்டும் வந்து ஒரு சில பேர் பண்ணிட்டு, அண்ட் முக்கியமான ஒரு குற்றவாளின்னு சொன்னவங்களை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இதுக்கு உடனே வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தினுடைய டிரெக்டர் அவர் வந்து ஒரு வீடியோலாம் விட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு லவ், அவங்களுக்கு பர்சனல் விஷயம், அது வந்து அவங்க ஒருத்தவங்களோட இருந்திருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து பர்சனலாக இருந்ததெல்லாம் வந்து இன்னொருத்தர் பார்த்து அதை வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சு மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ மிரட்டி இந்த மாதிரி நீ என்னுடைய பிச்சைக்கு வந்துட்டு நீ சரின்னு சொல்லலைன்னா இதெல்லாம் வந்து நான் எங்கே கொண்டு போய் காட்டணுமோ, எங்கே கொண்டு போய் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் இது பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி மிரட்டெல்லாம் இருந்திருக்காங்க. அண்டு இல்லைன்னா இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அப்படின்ற போது அவங்கள வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் இவங்களை வந்து ஓகே இது வந்து நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போல்டாக வெளியில் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மையிலே அஃப்கோர்ஸ் எஸ். இது எல்லாத்தையும் என்னென்ன ரவுண்டு அவங்க சொல்லி ஆகணும். போலீஸ் கம்ப்ளைண்ட்னு கொடுக்கும்போது ஆமாம் நான் ஒரு பையன் விரும்பினேன், அந்த பையனோட இருக்கிறத இவங்க எடுத்துருக்காங்கன்றது. ஸோ அதுக்காகவே ஒரு இது பயந்துட்டு, ஐயோ இது எப்படி வீட்டில் ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சதுன்னா அதனால என்ன ஆகுமோன்ற மாதிரி பயந்துட்டு இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஓகே சொல்லுறாங்கன்னா, இது இன்னும் இவர் மிரட்டக்கூடிய ஆள் எங்க வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியிருப்பாருன்னு தெரியாது. ஸோ அதை விட்டுட்டு இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி முதல்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது பெரிய விஷயம். அதுக்கு இப்போ அவங்களுடைய ஃபேமிலியும் சப்போர்ட்டாக இருக்கிறதும் இன்னொரு பக்கம் உண்மையாலே இது வந்து நேச்சுரலாக எல்லார் வீட்லேயும் இப்படி இருக்கணும். அதுதான் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அது எடுத்துக்காட்டுன்னா இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்றதுக்கு இல்லை, என்ன வேணா இருக்கட்டும், உங்கள் வீட்டு பசங்களுக்கு, உங்கள் வீட்டு பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், அவங்க சைடில் நியாயம் இருக்குதுன்ற பட்சத்தில் அவங்க கூட நிற்கிறது உண்மையாலே நல்ல விஷயம். ஒரு பொண்ணு வந்து எப்படி நீ இந்த சமயத்தில் இப்படி பண்ணலாம், எப்படி நீ இந்த சமயத்தில் தனியாக போடலாம், நீ இந்த ஏன் ட்ரெஸ் போட்டு அதனால தான் உனக்கு அப்படின்றத சொல்கிறத முதல்ல நிறுத்திட்டு அவங்க சைடில் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்றத அவங்கள பேச விட்டு கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் எடுக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே அவருக்கு அந்த சம்மந்தமே இல்லை, அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணல, எதுவும் பண்ணாத போது அவர் எப்படி உள்ளே வர முடியும் அப்படின்ற அந்த செக்யூரிட்டி ரீசனையும் வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவர் வந்து இன்னொரு அதாவது பிரியாணி கடை வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இப்படி உள்ள வந்து பண்ணியிருக்கிறாரு. உண்மையாலே ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஒரு யூனிவர்சிட்டி, எனிதிங், ஏதாவது ஒரு படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட், எதிர அவங்க ஒர்க் பண்ணுறவங்க, ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு இடத்துல நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறவங்களது பல பேர் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க இந்த நேரத்தில் இப்படி வந்து பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னும் போது அங்கே செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, அதை டைட்டன் பண்ணியிருக்கணுமே அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய பிளேஸு. நீங்கள் வந்துட்டு அதாவது 2-3 சைட், ஒரு கேட்டுன்னு சொல்லவே முடியாது, எல்லா பக்கம் சுற்றிலையும் வந்து உங்களுக்கு வந்து போகிற மாதிரியான ஒரு இடமா இருக்குது. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் ஒருத்தவங்க வந்து இத்தனைக்கும் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர்ன்றதுனால உடனே அது வந்து அந்த குற்றத்தை அந்த கட்சியை சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரவங்க தான் எடுத்துக்கணும், இவர் இப்படியெல்லாம் இருக்கிறாருன்றதையும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா கட்சியிலுமே அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஒரு கட்சி சார்ந்து சொல்லக்கூடாது. கட்சி சார்ந்த எப்படி சொல்லலாம்னா, அவங்க இந்த கட்சியில் இருக்கிறதுனால அந்த பவரை யூஸ் பண்ணி அவர் பண்ணதை வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை வந்து அவங்க சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம வந்து கட்சியும் சேர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இது இருக்குது. பட் ஆனால் இவர் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாரு, இல்லை உறுப்பினரோ ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறாருன்றதுக்காக இவர் பண்ணுறது எல்லாம் அந்த கட்சியை போய் சேரும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து இந்த கட்சியில் இருக்கிறாருன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுறன்றதுக்காக இல்லை, இது எல்லா கட்சிக்குமே நம்ம காமனாக சொல்லக்கூடியது. ஆனால் அதை தவிர்த்து இப்போ அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டெப் எடுத்தாங்களா இல்லையான்றதை தான் நம்ம கவனிக்கணும். ஸோ கண்டிப்பாக இவரை வந்து போகும்போதே காலையிலேயே வந்து ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால அரெஸ்ட்
பண்ணாங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணியே தீரணுன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களான்றதெல்லாம் வந்து நம்ம இல்லைங்க நாங்க ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதுக்காக தான் அவங்க வந்து வேக வேகமா அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு ஒரு சில கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு பொண்ணுடைய இடத்துல இருந்து பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த இது இருந்திருக்கும் அப்படின்றது. அதை விட்டுட்டு இதையும் அரசியல் ஆக்கணுன்றதுக்காக ஒரு சில கட்சிகள் இதை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணாலுமே கரெக்டான ஆக்ஷனும் ஒரு பக்கம். கரெக்டான ஆக்ஷன்றது கடைசி ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். இப்போதைக்கு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை சுற்றி அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, மேபி இதே போல் வேற யாராவது ஒருத்தர்கிட்ட மீறி நடந்துக்கிட்டு அவங்களுடைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு அவங்களையும் மிரட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குதா இல்லையான்றதை பற்றி இன் அவுட் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது இன்னும் எத்தனை பேர் அதில் இருந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனேவே அவர் வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவரை வந்து இப்போ ஒத்திக்கி நீதிமன்ற காவலில் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்குது. அவர் கை கால் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாவு கட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியுது. இதில் இந்த இன்சிடெண்ட்டை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களை கொஞ்சம் சுய புத்தியோட இருக்கக்கூடியவங்க யோசிங்க. அவங்கவுங்களுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்றது அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய கட்சியை வந்து முன்னிறுத்தணும், அதை வந்து ஏற்றணும், ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்றதுக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு பப்ளிக்காக இருக்கக்கூடியவங்க இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கணும், என்ன விஷயத்த நம்ம வந்து அடுத்தது பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அடுத்த பொண்ணுக்கு வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரியான ஒரு செக்யூரிட்டி டைட்டன் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கணும். அதே போல இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியன்றத பார்த்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியில பப்ளிக்கா எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நல்ல நபரா இருக்கக்கூடியவங்களா எப்படி வேணா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வக்கரமான புத்தி தனிமையில இருக்க போதும் எப்படி எல்லாம் அவங்க பிஹேவ் பண்றாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம வந்து இந்த கட்சியில இருக்காங்க இந்த பதவியில இருக்காங்க அப்ப இவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம யாரையும் நம்ப கூடாது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேல இதுல வந்து நான் இந்த பர்டிகுலர் கட்சிக்காரவங்கன்றதுக்காக இல்லை, எந்த ஒரு அரசு ஐ மீன் எந்த ஒரு கட்சி இப்போ ரூலிங்ல இருந்தாலுமே கூட அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் அடுத்து வரக்கூடிய எந்த பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு தலையில வந்துட்டு நல்லா எடுத்து அடிச்ச மாதிரியான ஒரு வலியை கொடுக்குற மாதிரியான ஒரு ஆக்ஷனா இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து அவங்க கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இல்லை, எந்த ஒரு பெண்ணா ஆணோ யாரா வேணா இருக்கலாம், இல்ல மூன்றாவது பாலினம் சொல்லக்கூடியவங்கள யாரா வேணா இருக்கலாம். ஒருத்தவங்களை பாலியல் ரீதியா வன்கொடுமை தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு இது கண்டிப்பா சட்டப்பூர்வமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை வேற யாரும் அப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம வந்து பல பாலியல் வன்கொடுமைகளை வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இது இன்னமும் தொடர்ந்துகிட்டே போகாம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்துக்காட்டா சொல்லி உடனே இதை வந்து அரசியல் படுத்துறது மட்டும் இல்லாம தான் எடுத்த படத்தை கரெக்ட்னு சொல்லி எல்லாம் இப்போ ஒரு சில பேர்லாம் வீடியோ பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். அதை வந்து ஓகே இவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிறதுக்கான என்ன சொல்றது அந்த யோசனை கூட நம்மளுக்கு போகக்கூடாது. அஃப்கோர்ஸ் யாருன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மோகன்ஜின்ற ஒரு டைரக்டர் அவர் பகாசூரன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படத்துல வெளியூருக்கு வந்து தங்கி படிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய செலவுக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரிலாம் எடுத்திருந்தாரு. அண்ட் அந்த மாதிரி தப்பு பண்ணும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியவங்களுடைய எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாம இல்லை அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய பசங்க மேல அப்படி ஒரு என்ன சொல்றது டார்ச்சரோ இல்லைன்னா கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான விபரீதமான விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ இதை கார்டியனோ இல்லைன்னா வைஸ் சான்சலரோ யாரோ சேர்மனோ யாராவது ஒருத்தவங்க வந்து அதில் இன்டர்லிங்க்டாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாரு. இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஆனால் உடனே நான் வந்து பெண் கல்வியை வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்ற மாதிரி பரப்பி விட்டுட்டீங்க அப்படி இல்லைன்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. அவர் பேசுகிறாரோ இல்லையோ நிஜத்தில் கண்டிப்பாக இவங்க உள்ள வரத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அவங்களால உள்ள வந்து அவ்வளவு அசால்ட்டா போக முடியாது, ஒருத்தவங்களை பயன்படுத்த முடியாதுன்றது காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுக்கு அவர் சொல்றாருன்றதுனால அவருடைய படங்கள்லாம் உண்மைதான் பேசுது, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை முதல்ல யாரும் யோசிக்காதீங்க அப்படின்றது தான். அண்ட் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யார் பண்ணாலும் அது தப்பு தாங்க. அண்ட் அதே போல இன்னொருத்தவங்களுடைய பர்சனல் லைஃபை படம் பிடிச்சி அதை எடுத்து வச்சு காட்டுறதுன்றது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். அது அவருடைய தன் சுய லாபத்துக்காக அவருடைய சுய சுகத்துக்காக அதை பயன்படுத்தி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் வந்து
கேவலமான ஒரு செயல். ஸோ அந்த செயலை செய்யக்கூடியவங்க எந்த கட்சியில் இருந்தாலுமே வந்து அந்த கட்சிக்கும் ஆபத்து தான். அண்ட் இப்போதைக்கு இவங்க கட்சி ரீதியாக ஐ திங்க் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்களா என்னன்றது இன்னும் எதுவுமே கம்ப்ளீட்டாக சொல்லலை. பட் ஆனால் ஆக்ஷனுக்கு எடுக்கிறதுக்கான வேலைகளை போலீஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் இது அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் எங்கே போகுது அண்ட் இது மூலயமா வேற ஏதாவது வெளியில் வருதா. ஆனால் எதுவு நடந்தாலுமே பெண்கள் நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரிலாம் நடக்குது, உங்களை யாராவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னும் போது ஆணோ பெண்ணோ, மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், எந்த பாலினமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது வந்து என்னை யாரோ என்னை தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ண வைக்கிறாங்க, என்னை வந்து சீன்றாங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு உங்களுக்குள்ளவே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லாமல் போல்டாக வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள தப்பு பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்கள் போய் இந்த ஊர் சேஃப் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் தினசரி நடந்துக்கிட்டு இருக்குன்றத நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு நேரமும் கூட. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு எது நடந்தாலும் போல்டாக வெளியில் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுக்கு குடும்பத்தினரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ இன்னும் மேலே மேலே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.